ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் எங்களது புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபையின் சார்பாக வழங்கும் மகிமையின் சுவிசேஷ பேரொளி என்கிற இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே உலகமெல்லாம் சிலுவை தியானத்துக்குள்ளே உங்களை நடத்தும் போது நாங்களும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக உங்களுக்கு சிலுவை தியானங்களை தேவனுடைய உன்னதமான வெளிப்பாடுகளோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை கண்டு தேவனுடையதான வெளிப்பாடுகளை குறித்து அறிந்து பரவசப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அன்பு நேயர்களே, நீங்களும் இந்த நல்ல செய்திகளை ஆதி முதல் மறைக்கப்பட்ட தேவ ரகசியங்களை இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் கொடுத்து வருகிறோம். மற்றவர்களுக்கு இது ஷேர் செய்வீர்களானால் அவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, சாபமான சிலுவை எப்படி பரிசுத்தமானது என்பதை குறித்து உங்கள் மத்தியில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக, அவர் அறையப்பட்ட பின்பதாக இருக்கிற இரண்டு வித்தியாசமான காரியங்களையும் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு 14 ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிறார். இவைகளை உங்கள் மத்தியில் மிக வேகமாக வசனித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். யோவான் 19 அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் கொண்டு வருவோம். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். இயேசுவும் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்கிற கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவருடைய 2 பக்கங்களிலும் 2 கல்லர்களையும் நடுவிலே இயேசுவையுமாக சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனுஷனுடைய நிலை என்ன என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. உபாகமம் 21 அதிகாரம் 22-23 வசனங்கள். கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டானால் அவனை கொலை செய்யபடி மரத்திலே தூக்கி போட கடவன். மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. ஆக ஒரு மரமானது, சிலுவை மரமானது ஒரு மனிதனுக்கு சாபத்தை தான் கொண்டு வருகிறது. ரோம அதிகாரத்தில் உள்ள அதிபதிகள் கொலைக்கு நியமிக்கப்பட்டவனை அல்லது மரண தண்டனை கொடுப்பார்களானால் அவர்கள் சிலுவையிலே அறைந்து அவனை கொலை செய்வது அவர்களுக்கு வழக்கமாயிருந்தது. அந்தபடியே இயேசுவும் பிரதான ஆசாரியர்களாகல, வேதபாரர்களாகல, மற்ற ஜனங்களால் இவரை கொலைக்கு ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறையும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆக சிலுவையிலே அறையப்படுகிற, அதாவது மரத்திலே தூக்கப்படுகிறவன் எவனும் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று அன்றைக்கு இருந்த யூத ஜனங்கள் அவர்கள் அவமானப்படுத்தினார்கள். இயேசுவையும் அந்த விதமாக அவர் சிலுவையில் அறைந்தபோது ஒரு அவமான சின்னமாக அவரை பார்த்தார். கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்தில் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவும் சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சிலுவை மரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறைந்தபோது அவர் மரத்தில் தூக்கி அறையப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குட்பட்டவர் என்று சொல்லப்பட்டதாக இருந்தது. ஆகவே
இந்த இயேசு கிறிஸ்துவை மார்க் 15:24 அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். லூக்கா 23:33 கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். ஆக கபால ஸ்தலத்தில் அவர் வலது புறத்தில் ஒரு குற்றவாளியையும் இடது புறத்தில் ஒரு குற்றவாளியும் இயேசுவை நடுவிலே சிலுவையிலே அறைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10:39 யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். ஆக இயேசுவை அப்போஸ்தலர்கள் சாட்சி எடுக்கிறார்கள், மரத்திலே தூக்கி கொலை செய்தீர்கள் என்று. ஆக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்கிற இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து அவர் மரத்திலே சிலுவை, அதாவது சிலுவை மரத்திலே தூக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆக வேதம் சொல்லுகிறபடி இந்த இயேசு கிறிஸ்து சாபத்தை எப்படி அந்த சிலுவை மரத்தில் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று நாம் கடந்து வர விரும்புகிறோம். யாத்திராகமம் 29:37 7 நாள் அளவும் பலிபீடத்திற்காக பிராயசித்தம் செய்து அதை பரிசுத்தமாக்க கடவாய். பலிபீடமானது மகா பரிசுத்தமாயிருக்கும். பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாகும். ஆக ஒரு ஆட்டுக்கடாவோ மற்ற எந்த வஸ்தோ தேவனுடைய ஆசரிப்பு கூடாரம் அல்லது தேவ ஆலயத்தில் கொண்டு வரும்போது அது பலிபீடத்திலே பலி செய்ய பிராயசித்தம் பண்ணுவதற்கு கொண்டு வரக்கூடியதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். பலிபீடமானது மகா பரிசுத்தமானது. அந்த பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை கடந்து போகலாம். யாத்திராகமம் 30:28-29 தகன பலிபீடத்தையும் அதன் பனிமுட்டுக்கள் எல்லாவற்றையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி அவைகள் மகா பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு அவைகளை பரிசுத்தப்படுத்துவாயாக. அவைகளை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாயிருக்கும். ஆக பலிகளை கொண்டு வரும்போது அந்த பலிபீடத்தை தொடுகிறது எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை கூட அவர் பலியிடப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பலியிடப்படுகிற பலியானதும் அது தொடுகிற எல்லாமே மகா பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்தமாக்கப்படும். என்னாகமம் 31:20 அந்தபடியே எல்லா வஸ்திரத்தையும் தோளால் செய்த கருவிகளையும் வெள்ளாட்டு மயிரினால் நெய்தவைகளையும் மரச்சாமான்களையும் சுத்திகரிக்க கடவீர்கள் என்றான். ஆக இந்த பலிபீடத்துக்கு கொண்டு வருகிற தீட்டானதெல்லாம் மரச்சாமான்களாக இருக்குமானால் அவைகளை தொடுகிறதை பரிசுத்தப்படுத்தும்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆக சுத்திகரிக்க மரச்சாமான்களை சுத்திகரிக்க வேண்டும். லேவியராகமம் 15:12 ரமியும் உள்ளவன் தொட்ட மண்பாண்டம் உடைக்கப்படவும் மரச்சாமான் எல்லாம் தண்ணீரினால் கழுவப்படவும் வேண்டும். ஆக இந்த மரச்சாமான்கள் தீட்டுப்பட்ட ஒருவனுடையதான சரீரத்தில் படுமானால் அந்த மரச்சாமான்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு தண்ணீரினாலே கழுவப்பட வேண்டும். வெள்ளி, பொன், இரும்பு மற்ற வஸ்துக்கள் எவ்விதமாக இரத்தத்தாலே சுத்திகரிக்கப்படுகிறதோ அதே போலவே இந்த மரச்சாமான்களும் தண்ணீரினாலே கழுவப்பட வேண்டும். என்னாகமத்தில் சொல்லப்பட்டபடி மரச்சாமான்களை சுத்திகரிக்க வேண்டும். எதை கொண்டு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? யோவான் 19:34 ஆகிலும் போர்ச்செவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஆக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அந்த அறைந்த போது ஒருவன் அவருடைய விழாவிலே குத்தின போது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பலிபீடத்துக்கு கொண்டு வருகிற எல்லா பொருளையும் குறிப்பாக மரச்சாமான்களை கழுவ வேண்டும் தண்ணீரினாலே, இரண்டாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவை பலிபீடமாக வைக்கப்பட்டு பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்த போது அந்த மரத்தை, சாபத்தை கொண்டு வந்த மரத்தை, மனிதனுக்கு
மரணத்தை கொடுக்கிற அந்த சாபமான கருவியை, அவமான சின்னம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிலுவையை, இயேசு கிறிஸ்துவை சிலுவை அறைந்த போது அந்த பலிபீடத்துக்கு கொண்டு வருவதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் என்கிற வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை இயேசுவை விழாவில குத்தின போது புறப்பட்டு வந்த இரத்தத்தினாலும் அது கழுவப்பட வேண்டும் என்கிற அந்த வார்த்தைக்கு ஈடாக இயேசு கிறிஸ்து விழாவிலிருந்து புறப்பட்டு வந்த தண்ணீரினாலும் அது கழுவப்பட்டு இயேசுவின் இரத்தத்தினால அது சுத்திகரிக்கப்படுகிறது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். எபிரேயர் 9:22-23 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ஆக நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே போர் சேவகன் விழாவில குத்தின போது அவருடைய விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. இந்த மரச்சாமன் தண்ணீரினால கழுவப்படுவதற்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இந்த சாபத்தை கொடுக்கிற, மரணத்தை கொடுக்கிற அவமான சின்னம் என்கிற இந்த சிலுவையிலே இயேசுவின் இரத்தம் சிந்தப்படுகிறது. சிந்தப்படுகிறபடினாலே இந்த நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. பரலோகத்தில் இருக்கிற உன்னதமான தேவனுடைய சாயலாக இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளை காட்டில் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கிற இந்த மரத்தை குறித்த சாபத்தை நீக்கும்படி அவர் நியாயப்பிரமாணத்தின்படியாக அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அதை நீக்கும்படியாக தன்னுடைய சொந்த இரத்தத்தையும் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்ட தண்ணீரினாலே இந்த நியாயப்பிரமாண சாபத்தை கொண்டு வந்த, மரணத்தை கொண்டு வந்த இந்த சிலுவையை சுத்திகரிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இது பரலோகத்தில் உள்ள மகிமையான சுத்திகரிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. மீண்டும் கலாத்தியர் 3:13 வசனத்தை நாம் பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆக மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவும் இந்த சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவர் சாபத்துக்குரியவர் தான் என்று உலகம் நினைக்கலாம். ஆக நியாயப்பிரமாணம் அந்த சாபத்துக்கு ஏதுவான நிலையில் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால, அவருடையதான தண்ணீரினால எப்படி பலிபீடத்துக்கு கொண்டு வருவதெல்லாம் அது பரிசுத்தமாக்கப்படுகிறதோ, இவருடைய சொந்த இரத்தமானது சிலுவை மரத்தை அங்கே பரிசுத்தப்படுத்துகிறது. அது பலிபீடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவோடு கூட. ஆகவே அந்த பலிபீடத்துக்கு கொண்டு வரப்படுகிறதெல்லாம் மர சாமான்கள் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறதோ, தண்ணீரினால் கழுவப்பட்டு மகா பரிசுத்தமாக்கப்படுகிறதோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி இருக்கிற அந்த இரத்தத்தினால அந்த சிலுவை சுத்திகரிக்கப்படுகிறது. அது இயேசுவின் தண்ணீரினாலே கழுவப்படுகிறது. அது பலிபீடத்துக்கு கொண்டு வந்த போது அது மகா பரிசுத்தமாக நினைக்கப்படுகிறது. நியாயப்பிரமாணின் சாபம் அந்த சிலுவையிலே இனிமேல் இராதபடிக்கு, அதில் அறையப்படுகிறவர்களுக்கு அந்த சாபம் இராதபடிக்கு இயேசுவின் இரத்தம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு சிந்தன இரத்தத்தினால எப்படி அவர் விடுதலையாகி அந்த சிலுவையும் நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டதோ, இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால நாமும் மீட்டுக் கொள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். எபிரேயர் 13:12 வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆக இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினால ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இந்த சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சிலுவை கொடுக்கிற சாபத்தையும், சிலுவை கொண்டு வருகிற மரணத்தையும், சிலுவை கொடுக்கிற அவமானத்தையும் அவர் கழுவி சுத்திகரித்ததோடு மாத்திரமல்ல, அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படி அவர் ஜனங்களை நகரத்தின் புறம்பாக அவர் பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எந்த சிலுவையானது தன்னில் தூக்கப்பட்ட மனுஷனுக்கு சாபத்தை கொண்டு வந்ததோ, மரணத்தை கொண்டு வந்ததோ, அவமானத்தை கொண்டு வந்ததோ, இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது அவருடைய சொந்த இரத்தத்தினால அந்த சிலுவையை அவர் சுத்திகரித்து, இதுவரைக்கு சாபத்தை கொடுத்த அந்த சிலுவையை சுத்திகரித்து, பாவமாக்கப்பட்ட அந்த சிலுவை சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டது. அதோடு மாத்திரலாதபடி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சகல ஜனங்களுடைய பாவங்களையும் அவர் நீக்கி சுத்திகரிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்மளுடைய பாவங்களை மாற்ற அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மளுடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. ஆக நம்மை தேவாதி தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக ஆக்கினது என்னென்றால் இயேசு சிலுவையிலே சிந்தி இருக்கிற இரத்தம். அந்த உன்னதமான அன்பு வெளிப்பட்டது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி இருக்கிற இரத்தம். இந்த இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நான் இந்த ஒரு முறையாய் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். முதலாவது இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் கிடைத்த பலன் என்னவென்றால் அவருடைய சுய இரத்தத்தினாலே சபையை சம்பாதித்து கொண்டார். முதலாவது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தில் அவர் சம்பாதித்தது திருசபையை. இரண்டாவதான காரியம் ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இரண்டாவது காரணம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஆக உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று சொன்னார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். மூன்றாவதான காரியம் 1 கொரிந்தியர் 11:25 போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆக மூன்றாவதான காரியம் இயேசு சிந்தி இருக்கிற இரத்தத்தின் மூலமாய் மனிதனும் தேவனும் அதை புசிக்கும் போது, இரத்தத்தை புசிக்கும் போது அவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். பழைய உடன்படிக்கையானது நியாயப்பிரமாணம் சிலுவை மரத்திலே அவர் இரத்தத்தை சிந்தின போது பரிகரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு இப்பொழுது அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஒரு புது உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மத்தில் ஏற்படுத்தினார். 1 கொரிந்தியர் 10:16 நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிட்கிற அப்பம்
கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? ஆக இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி திருச்சபை விரும்புகிறது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன வழினா, இயேசு சிந்தி இருக்கிற ரத்தம். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தாவிட்டால் அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்காது. அடுத்ததான காரியம், 4வது காரியம், எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அவர் கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி, கிருபை என்று சொல்லும்போது தேவன் மனுஷனிடத்துல பாராட்ட தகுதியில்லாத மனுஷனுக்கு பாராட்டின அளவற்ற ஆசீர்வாதம் தான் கிருபை. இப்படிப்பட்ட ஒரு கிருபை பாராட்டி மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து மீட்டுக் கொள்வதற்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆக அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. கொலைசர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்மை கிடைத்திருக்கிறது. 4வது ஆசீர்வாதம். 5வது காரியம், எபேசியர் 2:13 முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஆக ஏதேன் தோட்டத்தில் தேவன் இந்த மனுஷனை சந்திக்க வந்தபோது பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போன துரத்தப்பட்ட ஆதாமுக்குள்ளே இந்த உலகமும் அதில் உள்ள குடிகளும் தேவனுக்கும் தூரமாயிருந்தோம், அந்நியராயிருந்தோம், தேவன் அற்றவர்களாயிருந்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தி இருக்கிற அந்த இரத்தத்தின் மூலமாய் நாம் தேவனுக்கு சமீபமாய் வந்து நிற்கிறோம், அவரோடு நெருங்கி வந்து நிற்கிறோம். இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் சமீபமானோம். கொலைசர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால பிதாவாகிய தேவன் இந்த பூலோகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் அவர் பாவம் செய்தனால விட்டு விட்டார். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையில் சிந்தின போது அந்த இரத்தத்தின் மூலமாக பூலோகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் பரலோகத்தில் இருக்கிற தேவ ராஜ்யத்தையும் அவர் சமாதானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒன்றுக்கொண்டு விரோதமாயிருந்த, ஒன்றுக்கொண்டு தூரமாயிருந்த இந்த மனுஷனையும் தேவனையும் இயேசுவின் சிலுவையில் சிந்தின இரத்தமானது சமாதானத்தை உண்டாக்கி இருத்து தேவனிடத்தில் சேரும்படி சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. 7வது காரியம், எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஆக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் சொந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அவர் பரலோகத்தில் போய் அமர்ந்து கொண்டிருக்கிறதுனால அவருடைய இரத்தம் இன்றைக்கு பூமியில் சிந்தப்பட்டபடியினாலே நாம் அந்த நித்திய மீட்பை அடைவதற்கு அவர் பரலோகத்தில் போய் தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 10:10 இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 10:19-20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கும் இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும். ஆக இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு தைரியம் அடைந்து பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும்படியாக நாம் ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு சிலுவையிலே உண்டாக்கி இரத்தத்தின் மூலமாய் நம்ம கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆக இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினால நாம் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்.
வெளிப்படுத்துற விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆக 11வது காரியம் என்னவென்றால், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கிறிஸ்து இயேசுவின் இரத்தம் பாவமற நம்மை கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 7:13-14 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். பரலோகத்திலே ஒரு பெரிய கூட்டம் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு கையிலே குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இந்த கூட்டம் யாரு, எங்கிருந்து வந்தவர்கள் என்றால், இந்த பூமியிலே இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் மீட்கப்பட்ட வெள்ளை அங்கி தரித்த பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் பரலோகத்தில் இருக்கிறது. 13வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமானது சிந்தினதுனால அவனை அன்றைக்கு பெரிய கூட்டம் ஜெயித்தது. இன்றைக்கும் இயேசுவின் இரத்தத்தினால பிசாசை நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆக ஒரு நிச்சயமான காரியம் என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக ஒரு மனிதனை தேவனுக்கு ஆயத்தப்படுத்துகிறது. ஆக நாம் ஊழியம் செய்ய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் இந்த ஸ்லாக்கியம் கிடைத்திருக்குது. ஆகவே 14 காரியங்களை இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாய் நமக்கு செய்திருக்கிறார். ஆக இந்த சிலுவையின் இரத்தத்துக்குள்ளே வருவோம். சிலுவையானது இயேசு விழாவிலிருந்து வடிந்த இரத்தத்தினாலே, விழாவிலிருந்து வந்த தண்ணீரினாலே எந்த சிலுவை சாபத்தை கொடுத்ததோ, எந்த சிலுவை மரணத்தை கொடுத்ததோ, எந்த சிலுவை அவமானத்தை கொடுத்ததோ, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் அது பரிசுத்தம் அடைந்தது. இன்றைக்கு அந்த சிலுவை குறித்து அல்லாமல் வேறே ஒன்றையும் குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் மேன்மை பாராட்டவில்லை என்று. இந்த சிலுவைக்கு முன்பதாக வருவீர்களா? அந்த சிலுவை பரிசுத்தமாக்கப்பட்ட சிலுவை. அந்த சிலுவை உன்னை ரட்சிக்கும்படியாக இயேசு சிலுவையில் சிந்தி இருக்கிற இரத்தத்தை உடைய சிலுவை. அந்த சிலுவைக்கு வருவோம். சிலுவை உங்களை மேன்மைப்படுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை, தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி, தெலுங்கு மற்றும் தமிழ் ஆராதனைகள் மாலை 7:30 முதல் 9 மணி வரையிலும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் பகல் 11 மணிக்கு உபவாச ஜெபமும் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ரெவரன் ஜே. ஜோதி பிரகாசம், புதிய சுவிசேஷ கிறிஸ்தவ திருச்சபை, ராஜீவ் காந்தி சாலை, OMR, புனித தோமா தெரு, எகாட்டூர், சென்னை 130.